வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம ஜூலை மாத பலன்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு டாரட் பிரசன்னம் மூலமாக பார்க்க போகிறோம். இந்த டாரட் பிரசன்னம் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதத்தில் என்ன ஒரு அமைப்புகளை கொடுக்க போகுது அப்படின்றது உங்களுடைய தெய்வ ஒரு பிரார்த்தனையின் மூலமாக தான் இருக்குது. கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய தெய்வத்தினுடைய பேரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. உங்களுடைய குலதெய்வமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு பிடித்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த பதிவை கீழே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பலன்கள் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய ஒரு வேலை மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அந்த வேலை மாற்றங்கள் ஒரு அவசியமான ஒன்றா, இல்லை நம்ம ஒரு நிதானமாக முடிவெடுத்துக்கலாமா அப்படின்ற விஷயத்தில் இந்த காலகட்டம் உங்களுக்கு வேலை மாற்றம் ஒரு வழியை தரக்கூடிய ஒரு நேரம். இப்போ அவசியம் இல்லைங்க, தேவையில்லாமல் நீங்கள் முடிவெடுத்து அங்கே செய்யக்கூடாது. ஏன்னா அந்த முடிவுன்றது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. அதனால் இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் வேலை இடமாற்றத்தை செஞ்சுக்காதீங்க. செஞ்சீங்கன்னா தேவையில்லாத அங்கே ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். வேலை இடத்துல உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்குது, அதாவது கூட வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு தொந்தரவுகள்னு இருக்குது. அதன் மூலமாக இன்னும் ஒரு மாதம் பொறுமையாக இருங்க, அதுக்கப்புறம் அதுவே சரியாயிடும். உங்களுக்கு இருக்கக்கூடிய குடும்ப உறவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்ற போது நீங்களே அதில் தனி ஆளாக நின்று போராடி வெல்லக்கூடிய ஒரு நேரம். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புகளை சுமக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போது. அதிலும் பெண்கள் அதிகப்படியான ஒரு பொறுப்புகளை சுமக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருக்க போறீங்க. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெரிய அளவுக்கு அந்த குடும்ப உறவுகளில் ஒரு நெருங்கி இல்லாட்டிலும் அந்த பெண்கள் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை சமாளித்து ஒரு தனி ஆளாக போராடக்கூடிய ஒரு நபராக தான் இருக்க போகிறாங்க. இந்த காலகட்டம் தொழில்முறை ரீதியாக உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது? தொழில் ரீதியாக அதிகப்படியான ஒரு முன்னேற்றங்களை செய்வதற்குண்டான ஒரு நேரம். முயற்சிகள் இருக்குது, ஆனால் நீங்கள் ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருக்கிறீங்க. உங்கள் தொழிலை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு விரிவுபடுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கான ஒரு வளர்ச்சிகள்ன்றது இந்த காலகட்டம் மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தொழிலில் உங்களுக்குன்னு ஒரு 4 பேர் நல்ல உதவி செய்யக்கூடிய ஒரு நபர்கள் வருவாங்க. அவர்களை வைத்து நீங்கள் அந்த தொழிலில் மேலும் முன்னேற்றங்களை அடைவதற்குண்டான ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் உங்களுடைய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த தொழிலில் ஒரு நல்ல ஒரு பாக்கியம், அது ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக ஒரு நல்ல மாற்றங்கள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் தான் ரொம்ப டாமினேட்டாக இருப்பாங்க இந்த மாதத்தில். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அவங்க சொன்னதை நீங்கள் கேட்கணும் அப்படின்ற மாதிரியாக சில ஒரு டாமினேஷன்ன்றது ஜாஸ்தியாக இருக்கும். அதை பற்றிலாம் ரொம்ப வருத்தப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் எப்போதுமே ஒரு நல்லதை செய்யக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. அந்த அளவிற்கு இருக்கும்போது இந்த மாதம் அவர்களினுடைய டாமினேஷன்ன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்க போது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலையில் நிறைய தடைகள் இருக்குது. நான் முதலே சொன்ன மாதிரி வேலை போகக்கூடிய இடத்துல நிறைய ஒரு தொந்தரவுகள் அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் வேலை வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே வேலை இழந்து இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு வேலை வாய்ப்புகள்ன்றது இந்த மாதத்தில் குறைந்த அளவு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் எந்த மாதிரியான அமைப்புகள் ஜூலை மாதத்தில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த காலகட்டம் மீனராசி என்பர்கள் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல உதவி செய்யக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. நீங்கள் மீனராசி என்பர்களை யாராவது காதல் செய்கிறீங்க அப்படின்னா அவர்களுக்கு கூட இருக்கக்கூடிய அந்த
ஒரு நட்புறவு, ஒரு புரிந்துணர்வு அப்படின்றது நல்ல ஒரு அமைப்பாக தான் இந்த காலகட்டம் இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள், அந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய அந்த திருமண உறவுகளில் இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள்ன்றது மிகவும் குறைவதற்குண்டான ஒரு மாதமாகவும் தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் நீங்கள் சொத்துக்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியாக இந்த காலகட்டம் உங்களுக்கு வருமான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சொத்துக்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க. முகம் தெரியாத நபர்களிடம் ஒரு முதலீடு செய்வது அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் இருக்கு. அதாவது இடம் பொருள் ஏவல் அறிந்து நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணணும். யாரும் தெரியாத நபர்களிடம் அதை கொடுக்கும்போது தேவையில்லாத ஒரு இழப்புகள்ன்றது அதிகப்படியாக இருக்கும். எப்போதுமே இந்த துலாம் ராசி என்பர்கள் ஒரு தரம் அறிந்து செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சேமிப்புகள் பாதுகாக்கப்படும். இந்த ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் எந்த மாதிரியான அமைப்புகளை சந்திக்க போறாங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க அதிகப்படியான வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம், குடும்பம் சம்பந்தப்பட்ட உறவுகள், வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகள், அடுத்து தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள், இதில் எல்லாத்துலேயுமே வழக்குகள், தேவையில்லாத பிரச்சனைகள், நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுடைய பிரச்சனைகள் உங்கள் பின்னாடியே வரும். அந்த அளவுக்கு அதிகப்படியான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்க போது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக வெளியூர் டிராவல் பண்ணுறதோ இல்லை வெளிநாட்டுக்குள்ள உங்களுக்கு சில வீசா அமைப்புகளில் ஏற்பாடு பண்ணுறதோ இதிலெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த ஒரு மாதம் விட்டுட்டு நீங்கள் அடுத்த மாதத்தில் அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடலாம். இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு பொதுவாகவே இந்த மாதம் ஒரு நல்ல அமைப்பு மிகுந்த மாதமாக இருந்தால் கூட வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான ஒரு பிரச்சனைகளை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து சில தெய்வ வழிபாடுகளை பண்ணிக்கோங்க இந்த துலாம் ராசி என்பர்கள். உங்களுக்கும் இந்த மாதிரியான டேரட் பிரசன்னம் பார்க்கணும், குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும், அடுத்த ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.